என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் வடிவேலு. தொடர்ந்து ஒரு சில படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். அச்சமயங்களில் நகைச்சுவையில் கோலோச்சி நின்ற கவுண்டமணி செந்தில் கூட்டணியில் கூட இவரும் இணைந்து பல படங்களில் நடித்தார். இந்த சமயத்தில் தான் பரதன் இயக்கத்தில் கமல் நடித்து வெளியான தேவர் மகன் திரைப்படம் இவருக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்தது. இந்த படத்திற்கு பின்புதான் ஏராளமான படங்களில் நடிக்க வடிவேலுக்கு வாய்ப்புகளும் குவிந்தன. காலப்போக்கில் கவுண்டமணி செந்தில் கூட்டணிக்கு மவுசு குறையவே இவரது கை ஓங்கியது. தனியொருவராய் ஏராளமான படங்களில் நகைச்சுவை சூறாவளியாக வலம் வந்த இவர் தமிழ் சினிமாவின் அனைத்து மாஸ் நடிகர்களின் படங்களிலும் நடித்தார். இடையில் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார். குறிப்பாக வடிவேலு அவர்கள் உலக நாயகன் கமலுடன் பல படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக பரதன் இயக்கத்தில் கமல் நடித்து மிக பெரும் வெற்றி அடைந்த தேவர் மகன் படத்தில் நகைச்சுவை கலந்த குணச்சித்திர கதாபாத்திரத்தில் தனது மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் வடிவேலு. இந்த படத்திற்கு முன்பே கமலுடன் சிங்காரவேலன் படத்திலும் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடிவேலுவின் திரை வாழ்க்கையில் இந்த படம் தான் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அவர் அப்பொழுதுதான் என் ராசாவின் மனசிலே படத்தில் நடித்து முடித்திருந்தார். தேவர் மகன் படத்துக்காக வடிவேலுவிடம் மொத்தம் வெறும் 17,000 சம்பளம் பேசி 6 மாதத்திற்கு கால்ஷீட் வாங்கினார்களாம். இந்த படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடந்த சமயத்தில் வடிவேலுக்கு அம்மை வந்து மிகவும் கஷ்டப்பட்டாராம். அவருக்கென்று தனியாக மருத்துவம் உதவியாளர்கள் வைத்து அவரை கவனமாக பார்த்து கொண்டார்களாம். இது நடிகரோட ப்ரொடக்ஷன் என்பதால் நடிகர் நடிகைகளுக்கு மரியாதை குறைவாக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று கூறியிருந்தாராம் கமல். மேலும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் என்று வேற்றுமை பாராமல் அனைவருக்கும் ஏசி அறையை தயார் பண்ணுங்க, குறிப்பாக அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட அதிகமாக கொடுக்கணும் என்றும் கராராக சொல்லிவிட்டாராம் நடிகர் கமல். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டனா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.